ஒன்ஸ் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் நல்ல பிராண்டில் டோனியன் காய் அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 15,000லேருந்து 20,000 வரைக்கும் வருங்க. பட் அக்காவுக்கு ஃப்ரீயாகவே ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியும். ஃபீனிக்ஸ் மால் போயிருந்தப்போ சும்மா சுற்றி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. டோனியன் காயில் வர வேண்டிய மாடல் வந்து வரல, அதாவது ஹேர் ஸ்ட்ரைட்னிங்க்கு. அக்காவோட ஹேர் நல்லாவே கேர்லியாக தான் இருக்கும். அதனால் அவங்க வந்து எங்களுக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னிங்க்கு இது பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அக்காவுமே ஆல்ரெடி ஒரு டைம் 10,000 கொடுத்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருந்தான். பட் மெயின்டைன் பண்ணாதங்காட்டி அது நல்லாவே இல்லைங்க. மறுபடியும் ஃபுல்லாக கேர்லி ஆகிடுச்சு. சரி, இது எங்களுக்குமே கொஞ்சம் ஓகேவாக தான் ஃபீல் ஆச்சு. அதனால் ஓகேன்னு சொல்லிவிட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னிங்க்கு போயாச்சு. 4 ஹார்ஸ் ஆகுன்னு சொன்னங்காட்டி குட்டீஸை கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் நானும் அம்மாவும் விளையாட வச்சுட்டு இருந்தோம். அக்காவுக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 4 ஹார்ஸ்ன்னு சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 6 ஹார்ஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சுங்க. ஆனால் ரிசல்ட்டு நாங்கள் நினச்சதை விட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பிஃபோர் ஹேரும் ஆஃப்டர் ஹேரும் நீங்கள் பார்த்தாலே தெரியும். பட் எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்குங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரில. உங்களுக்கு யாருக்காச்சும் இதோட ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன்.